எங்கே பார்த்தாலும் இந்த ஏஐ அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டுருக்கோம். லிங்க்டினை திறந்தாலே வாரத்துக்கு ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது, புது புது அப்டேட்டு. இந்த மாதிரி ஏஐ வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பண்ணுது, படம் வரையுது, பாட்டு பாடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஏஐ அப்படிங்கிற இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நல்லா உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்காங்க. அது வந்தால் நமக்குலாம் வேலை போயிடுமா, நம்ம வேலையெல்லாம் அதுவே செஞ்சிருமா, அப்படியே வளர்ந்து ஒரு கட்டத்தில் அது மனுஷனே அழிச்சிருமா. ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கே இந்த ஏஐ மாடல்கிட்ட ஒரு ஏபிஐ ரெக்வஸ்ட் கொடுத்து அது வந்து ரெஸ்பான்ஸ் வாங்க தெரிய தவிர, அந்த மாடல் எப்படி அந்த ரெஸ்பான்ஸை கொடுக்குது அப்படின்னு கேட்டால் இன்னும் பெரும்பாலானவங்களுக்கு அது தெரியாமல் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஏஐ மாடல்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாடல்னா என்ன, இந்த மாடல் எப்படி இந்த ரெஸ்பான்ஸை நம்மளுக்கு கொடுக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு லாஜிக். ஏன்னா அது ஒரு மேஜிக் கிடையாதுல்ல, கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கும். ஸோ அந்த லாஜிக் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நிறைய மாடல்ஸ் இருக்குது, லாமா இருக்குது, மிஸ்ட்ரல் இருக்குது, ChatGPT இருக்குது, இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. இந்த மாடல்லாம் இந்த ரெஸ்பான்ஸை எப்படி கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஈச் ஒன் டீச் ஒன். Technologies, your trusted tech enablers and partners. Whether you are a visionary startup or an industry leader, we are your partners in technology excellence. Ready to bring your tech ideas to life? Contact us today. Grids and Guides Technologies. நான் போடுற வீடியோஸ் உங்களோட வாட்ஸ்அப்கே வரணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏஐ மாடல்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ லாமா மாதிரியான ஒரு ஏஐ மாடலுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, ஒரு 2 ஃபைல் ஒன்றா சேர்ந்தாதான் அது ஒரு ஏஐ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 ஃபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேராமீட்டர்ஸ், இன்னொன்று ஒரு சி ப்ரோக்ராமினுடைய ஒரு 500 லைன்ஸ் ஆஃப் கோட். இந்த 2 ஃபைல் ஒன்றா சேர்ந்தாதான் அது ஒரு ஏஐ மாடல். இந்த மாடலுடைய பேரை நம்ம சொல்லும்போது அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 70 பில்லியன் பேராமீட்டர்ஸ், 30 பில்லியன் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபைலை நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய நம்பர்ஸ் இருக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து float 16 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு நம்பருமே வந்து மெமரியில் 2 பைட்ஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கும். ஸோ தட் உள்ள 70 பில்லியன் பேராமீட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலுடைய சைஸ் வந்து 140 GB இருக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்கன்னா வெயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த சி ப்ரோக்ராம் ஃபைல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேராமீட்டர்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வழியாக தான் இந்த பேராமீட்டர்ஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபைலும் ஒன்றா சேர்ந்தால் தான் அது ஒரு ஏஐ மாடல்னு சொல்கிறோம். அதை தவிர்த்து அங்கே வேறு ஒன்றுமே இல்லை. இந்த 2 ஃபைலை எடுத்துக்கிட்டு போய் இன்டர்நெட்டே இல்லாத ஒரு லேப்டாப்பில் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணால் கூட அந்த ஏஐ மாடல் ஆன்சர்ஸை கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு இன்டர்நெட்னு ஒன்று தேவையே இல்லை, எல்லாமே அந்த பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபைலுக்குள்ளே தான் அதோட மொத்த நாலேஜுமே இருக்குது. இப்போ இங்கே ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிற ஃபைல் எப்படி வந்துச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ நம்பர்ஸ் எங்கேருந்து வந்துச்சு, அந்த ஃபைல் சைஸ் எப்படி அவ்வளோ பெருசாக உருவாச்சு அப்படிங்கிறது தான். இதை புரிஞ்சுக்கணும்னா ட்ரெயினிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஜிபிடி அப்படிங்கிற இந்த வார்த்தையை நீங்கள் நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஜென்ரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போது இன்டர்நெட்டில் ஏகப்பட்ட ஓப்பன் சோர்ஸ் கண்டென்ட் இருக்குது. இப்போ விக்கிபீடியா போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. உலகத்துடைய வரலாறே அந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸில் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையும் எடுத்து அந்த கண்டென்ட்டை இந்த ட்ரெயினிங் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ், இந்த ட்ரெயினிங்கிற ப்ராசஸ்க்குள்ள தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற அந்த ஆர்கிடெக்சர் மூலிமா தான் அதை ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் தான் என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு அந்த ப்ராசஸ்க்குள்ளே டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குன்றதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த ட்ரைனிங்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது தான் இந்த 140 GB ஆஃப் ஃபைல் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ட்ரைனிங் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம சாதாரண கம்ப்யூட்டர்லாம் அந்த ட்ரைனிங்கை பண்ண முடியாது. ஏன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸுங்கிறதுனால உங்களுக்கு நிறைய கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. ஒரு கிராஃபிக்ஸ் கார்டோ 2 கிராஃபிக்ஸ் கார்டோ இல்லை, நிறைய கிராஃபிக்ஸ் கார்டு தேவை. அதுவும் அந்த கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி உருவாக்கி அந்த சூப்பர் கம்ப்யூட்டரை ஒரு 12 days கண்டினியூஸாக ரன் பண்ணால் மட்டும்தான் இந்த டேட்டா எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணி நம்மளால் அந்த ஒரு பேராமீட்டர் ஃபைலை வெளியில் கொண்டு வர முடியும். இப்போது டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் எந்த ஒரு ஏஐ மாடல்கிட்ட போய் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அது என்ன பண்ணுது, ஒரு ஆன்சர் கொடுக்குது. ஸோ நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம், அது என்ன அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. சில மாடல்ஸ்லாம் வந்து டெக்ஸ்ட்டை உள்ள இன்புட்டாக கொடுத்தா டெக்ஸ்ட்டை வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். சில மாடல்ஸ்லாம் இமேஜை உள்ளே கொடுத்தா டெக்ஸ்ட்டை அவுட்புட்டாக கொடுக்கும். டெக்ஸ்ட் கொடுத்தா இமேஜ் கொடுக்கும், ஆடியோ கொடுத்தா டெக்ஸ்ட் கொடுக்கும், டெக்ஸ்ட் கொடுத்தா ஆடியோ கொடுக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்பினேஷனில் இந்த ஏஐ மாடல்ஸ் ஒர்க் ஆகும்.
ஸோ அப்போது ஒரு இன்புட் உள்ளே போகும்போது அது உள்ளே ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்து அதுக்கப்புறமா ஒரு அவுட்புட் வெளியில் வருது. இந்த உள்ள நடக்கிற இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எப்போ முதல்ல வருதுன்னா 2017 கூகுள் வந்து அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பேப்பர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் ரொம்ப வேகமாக பூம் ஆச்சு. அண்ட் கூகுள் அதை எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன், அதாவது ஒரு லாங்குவேஜை நம்ம உள்ளே கொடுத்தோம்னா அது வேற லாங்குவேஜாக அவுட்புட்டில் வர வைக்கிறதுல கூகுள் டிரான்ஸ்லேட்லாம். ஸோ அதெல்லாம் வந்து அக்யூரேட்டாக வர வைக்கிறதுக்காக ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த பேப்பருக்கு பேர் தான் அட்டென்ஷன் இஸ் ஆல் யூ நீட். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சரில் நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஒரு இன்புட் உள்ளே போச்சுன்னா அந்த இன்புட் ஒவ்வொரு லேயராக கிராஸ் ஆகி கடைசியில் ஒரு அவுட்புட்டாக வெளியே வரும். இந்த ஒவ்வொரு லேயர்லையும் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ ஏஐ அப்படின்னாலே இட்ஸ் அ ப்ரெடிக்ஷன். ஓகேவா? அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே. அப்போது நீங்கள் ஒரு சென்டென்ஸை கொடுக்குறீங்கன்னா அந்த சென்டென்ஸினுடைய அடுத்த வார்த்தை என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ப்ரிடிக்ட் பண்ணும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஒன்ஸ் அந்த வார்த்தையை ப்ரிடிக்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அந்த ஹோல் சென்டென்ஸை திருப்பி அதை இன்புட்டாக உள்ளே கொடுக்கும். ஸோ அப்போது அடுத்த வார்த்தையை அது ப்ரிடிக்ட் பண்ணும். திருப்பி அது வந்ததுக்கப்புறம் அடுத்த வார்த்தையை ப்ரிடிக்ட் பண்ணும். இப்படி இந்த லூப் நடந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்போ நீங்கள் ChatGPTல போய் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா அது அழகாக டைப் பண்ணுது இல்லை கடகடன்னு. அது என்ன அப்படின்னா அது வந்து அதுக்கு ஹோல் ஆன்சர் தெரியாது. ஆனால் என்ன பண்ணோன்னா முதல்ல ஒரு வார்த்தையை டைப் பண்ணிவிட்டு அந்த வார்த்தைக்கான அடுத்த வார்த்தை என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணும். திருப்பி அந்த 2 வார்த்தையும் உள்ள இன்புட்டாக கொடுத்து 3வது வார்த்தை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணும். திருப்பி 3த்தையும் உள்ளே கொடுத்து 4வது வார்த்தை என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணும். இந்த மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணி தான் அந்த பேராகிராஃபை ஃபுல்லாக டைப் பண்ணுது. ஸோ இதுக்கு தான் இந்த ஆர்கிடெக்சர், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற இந்த ஆர்கிடெக்சர் யூஸ் ஆகுது. இந்த ஆன்சர்ஸை இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரெடிக்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே ட்ரெயின் பண்ணப்பட்ட அந்த லார்ஜ் டேட்டா தான் அதுக்கு காரணம். இது எல்லாமே ஒவ்வொரு எம்பார்டிங்காக போய் அந்த பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபைலில் உட்காந்துருக்கும். ஸோ அந்த எம்பார்டிங் ஃபைல்ஸை வந்து ரீட் பண்ணி தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து அந்த வார்த்தைகளை ப்ரெடிக்ட் பண்ணுது. ஸோ எம்பார்டிங் அப்படின்னா என்னன்னு தெரியலனா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள். ஒரு வார்த்தையை நம்பராக கன்வெர்ட் பண்ணி திருப்பி அந்த நம்பரை வார்த்தையாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து அந்த எம்பார்டிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த எம்பார்டிங் அப்படின்ற இந்த லாஜிக்கில் தான் ஓவரால் இந்த ஏஐ அப்படிங்கிறதே வேலை செய்யுது. ஸோ இதுதான் அந்த பேராமீட்டர் அப்படிங்கிற அந்த ஃபைலினுடைய ஒரு கான்செப்ட். சின்ன வயசில் எங்கள் சார் ஒருத்தர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. ஒரு மிஷின் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ரொம்ப டீப்பாக கிளியராக புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மிஷினை நம்ம ஈஸியாக ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லுவார். பல இடங்களில் நான் அதை கண்கூடாக பார்த்துருக்கேன். ஸோ இந்த ஏஐ அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் பயப்படாமல் இது நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிடுமே அப்படிங்கிற இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிக்காமல் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் டீப்பாக உள்ளே இறங்கி இன்ச் பை இன்ச் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்மளை ரீப்ளேஸ் பண்ணாதுரா அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ஆஃபீஸ் மெம்பர்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஈச் ஒன் டீச் ஒன் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இமீடியட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும். தேங்க்யூ.